ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான விரால் மீன் குழம்பும் ஃப்ரையும் தான். ஒரு எம்மியான காம்போ ரெசிபி தான். நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். 1/2 கிலோ விரால் மீன் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். விரால் மீன் கழுவி வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 12 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்காக. அதுக்கப்புறம் பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 தக்காளி, 5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து கையிலேயே பிசைஞ்சு இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பும் கொஞ்சம் இந்த பொடியோடு சேர்த்துக்கணும். சோம்பு தட்டி வச்சுருக்கேன். வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1/2 தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். மீன் குழம்பை தாளிச்சிருவோம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கேன். எண்ணெய் சூடிச்சு வடகம் தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, அதையும் போட்டுக்கலாம். ஸ்லோலே இருக்கட்டும் ஃப்ளேமு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். உங்களுக்கு வடகம் போட பிடிக்காது அப்படின்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் அந்த நல்லெண்ணெயில் வதங்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதாவது வெங்காயத்தோட கலர் ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிப்போம். நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 1/2 தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னா இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அம்மியில் அரைச்சி வச்ச மாதிரியான சுவை கிடைக்கும் மீன் குழம்பு. இப்போ போட்டுருவோம். இந்த மாதிரியான பேஸ்ட்டை மிக்சியிலையும் நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி அரைக்கும்போது பொடி வகைகளை அரைச்சிட்டு வெங்காயமும் தக்காளியையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு செக் பண்ணிக்கணும். இந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்படி வந்த பிறகு நம்ம மீன் துண்டுகளை போட்டால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ மீன் துண்டுகளெல்லாம் போட்டுருவோம். மீன் துண்டுகள் எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கட்டி வெல்லம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பை இறக்கி வச்சாச்சு. மேலையெல்லாம் ஆடை படர்ந்து ரொம்பவே பார்க்க எம்மியாக இருக்குது. முதல் நாள் செஞ்சு வச்ச மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னமுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ மீன் வறுக்க தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவையும் புளியையும் தவிர மற்றது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும்.
அடுத்து புளியையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அது ஊறி இருக்கிறதுனால நல்லா பிசைய வரும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கெட்டியாக பேஸ்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த மீன் துண்டுகளில் அப்ளை பண்ண முடியும். அது இல்லாமல் மீன் துண்டுகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நமக்கு அது ஊறும் போதும் தண்ணி விடும். அதனால் நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் அந்த பேஸ்ட்டை. இந்த மாதிரி ரெடி பண்ண பேஸ்ட்டை மீன் துண்டுகள் மேலே நல்லா தடவி வச்சிடணும். ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி தடவிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா வந்து இந்த 10 மீன் துண்டுகளுக்கும் போதுமான அளவு இருந்துச்சு. இது 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த மசாலாவில் இந்த மீன் துண்டுகள் ஊறணும். அதனால் வேறு கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம இதை பொரிச்சிட வேண்டியதுதான். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு துண்டுகளாக பொரித்து எடுத்துக்கலான்ட்டு. நல்லா அதில் போட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விட்டோம் அப்படின்னா உடையாமல் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு போட்ட பிறகு எண்ணெயை ஊற்றி விட்டோம் அப்படின்னா மேலே எண்ணெயை ஊற்றினோம்னா மேல் சைடும் ஓரளவுக்கு குக் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஒன்றா எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. மீன் பெசரி வச்சோம் இல்லைங்களா, அந்த 1.5 மணி நேரம் கேப்பில் நான் சாதத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதமும். விரால் மீன் குழம்பும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதில்ல. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.